ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சட்னி நம்ம ரொம்ப ஈஸியா சிம்பிளா ரெடி பண்ணிடலாம். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்றேன். அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், 6 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப காரத்துக்கு ஏத்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் நான் ஆட் பண்றேன். தேவையான அளவுக்கு உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்ததான் நான் ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். அதுல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் போட்டுக்கோங்க. இப்ப இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமா நான் கருவேப்பிலை ஆட் பண்றேன். இப்ப இது கூட பொடி பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு 6 நான் ஆட் பண்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும். இப்ப இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட சட்னி ஆட் பண்ணிடலாம். சட்னி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் போல கொதிக்க வச்சா போதும், நமக்கு சட்னி ரெடி ஆயிடும். இப்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னில நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். எல்லாமே சேர்த்து பண்ணிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், வித்தியாசமாவும் இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி சட்னி பண்ணாம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான சட்னியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.